67,000 கோடி ஈர்த்திருக்கிறோம். வெரி குட். இதற்கு விதை யார் போட்டது? 75% ஆஃப் திஸ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ராமிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதற்கான ஒப்பந்தங்கள், இதற்கான பூர்வாங்க முயற்சிகளை ஏற்கனவே திமுக அரசு எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி திரு டிஆர்பி ராஜா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுதான் அண்ணன் ராஜா சொல்லியிருக்காரு. டிஆர்பி ராஜா சொல்லிட்டாரு, ஒருவேளை உடனடியாக உங்களுடைய அந்த இது பங்க்சர் ஆகிடும், உங்களுடைய ப்ரொபகண்டா பங்க்சர் ஆகிடும், அதனால பத்திரிகையாளர்களை விடலை. உடனே தெரிஞ்சிடும்ல வெளியில் எந்தெந்த கம்பெனி வந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க, அவங்க பல இன்ஃபர்மேஷன் எடுத்து வெளியில் விடுவாங்க. ஸோ அந்த நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் பத்திரிகையாளர்கள் அங்கே உள்ளே விடப்படவில்லை. 100 நாள் 1,00,000 கோடின்றீங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களை மாதிரி ஒரு 10 பேர் போகிறாங்க. இல்லைங்க, கிடையாதுங்க, இந்த லைட் ஹவுஸ் டேட்டா சென்டர் 10,000 கோடின்றாங்க, அவன் முதலீடு 1,00,000 தான் சொல்லி இவங்க போட்ட அடுத்த நிமிஷமே வெளில வந்துச்சுன்னா 10,000 கோடி மைனஸில் அதில். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரொபகண்டா, அவங்களுடைய கேலிபர் என்ன, கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரிந்து விடுகிறது. ஸோ இதுவெல்லாம் மறைக்கிறதுக்காக நாங்கள் 100 நாளில் இதை பண்ணிட்டோம். 100 நாளில் யாரும் இதெல்லாம் பண்ண முடியாது. அடுத்த நாள் இந்த பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சிவகாசியில் பள்ளியில் போய் ரீல்ஸ் போட்டா? நம்முடைய ஒரே கோரிக்கை, தயவு செஞ்சு முதலீடுகளை நீங்கள் நடத்தக்கூடிய விளம்பர மாடல் மாதிரி பண்ணாதீங்க. தமிழ்நாடு இஸ் அ வெரி வெரி ஹைலி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். கடந்த 5 வருடங்களில் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை நாம் கொடுத்திருக்கிறோம். அதை தக்க வைக்க வேண்டும். ஸோ இவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்ய வேண்டும்னு தெரியல. கரண்ட் இல்லைன்னா டிஎம்கே காரன் போய் கட் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அப்படியே அடிச்சு விட வேண்டியது. கரண்ட் பில் எப்படி வரும்னு கேட்டால் அதுக்கும் நல்ல வேலை, அதுக்கு திமுக காரன்னு சொல்ல முடியாது. இல்லை ஒருவேளை அதுக்கும் ஏதாவது இது மாதிரி சப்பை கட்டினா கட்டுவாங்க. அந்த மீட்டர் ரீடிங் எடுக்க போகிறவங்களாம் திமுக காரன், அவன் வேணும்ட்டே ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கணுன்றதுக்காக வேணும்ட்டே தப்பாக எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு எம்எல்ஏ பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். சார், வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் முதலீட்டாளர்கள் மாநாடு 100 நாளில் 1,00,000 கோடி, 67,000 கோடி முதலீட்டோட 97 கம்பெனிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி நேற்று தாவேகா சார்பில் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட கம்பெனிகளோட ஒப்பந்தங்களை இப்போ அதை சேர்த்து தான் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்படி திமுகவுடைய அந்த ஸ்டிக்கரை எடுத்து தான் தாவேகா இப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த 100 நாளில் 1,00,000 கோடி, 95 ஆட்சிக்கு வந்த 95 நாள்லேயே 97 கம்பெனிகளோட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இப்படிப்பட்ட மாநாடுகளை நாம் கண்டிப்பாக வரவேற்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். திமுக ஆட்சி காலத்தில் இப்படி பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். இதன் மூலமாக பல 1000 கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். குறிப்பாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சிக்கு வந்த 100 நாளில் ஒரு மாநாடு அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? 67,000 கோடி ஈர்த்திருக்கிறோம். வெரி குட். இதற்கு விதை யார் போட்டது? 75% ஆஃப் திஸ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ராமிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதற்கான ஒப்பந்தங்கள், இதற்கான பூர்வாங்க முயற்சிகளை ஏற்கனவே திமுக அரசு எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி திரு டிஆர்பி ராஜா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்தில் கன்வர்ஷன் கான்க்ளேவ்னு ஒன்றையும் நடத்தணும். எத்தனை முதலீடுகள் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை 1000 கோடிகள் முதலீடாக ஆக்சுவலாக வந்துச்சு, ஒப்பந்தங்கள் போட்டது எத்தனை, முதலீடாக வந்தது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எல்லாத்தையுமே விளக்கி வைத்தோம். இப்போ இவங்க முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார்கள், கையெழுத்து போட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எத்தனை மாறுது, கன்வெர்ட் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடைய ஒரே கவலையெல்லாம், ஃபைன், நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க, இது பண்ணுறீங்க, பட் give credit where it is due. 100 நாளில் 1,00,000 கோடி இது கேட்க நல்லா இருக்குது. 1,00,000 கோடிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். லைட் ஹவுஸ் டாட்டா சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி 10,000 கோடி 10,000 கோடி முதலீடு பண்ணுறாங்களாம். எங்கே? தூத்துக்குடியில் முதலீடு பண்ணுறாங்களாம் டேட்டா சென்டருக்கு. அவங்களுடைய கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபா. பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணி 1,00,000 ரூபா முதல் போட்டு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 10,000 கோடி முதலீடு செய்கிறதாம்.
இல்லை இது எதற்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம ஆட்கள் உடனே அதை எடுத்து போட்டாங்க. யார் இந்த கம்பெனியுடைய நதி மூலம் ரிஷி மூலம் என்ன, யார் இதுக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது, இது பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு கம்பெனி அது வந்து மொட்டை மாடியில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மொட்டை மாடி கம்பெனி வந்து 3000 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுதான். ஸோ இப்படி நம்ம ஆராய்ச்சி செய்தோம் என்றால் இப்படி பல விஷயங்கள் வெளியில் வரலாம். நம்முடைய ஒரே கோரிக்கை, தயவு செஞ்சு முதலீடுகளை நீங்கள் நடத்தக்கூடிய விளம்பர மாடல் மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் ரீல்ஸு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, வெறும் நியூஸ் மட்டும்தான் வரணும்னு சொல்லி பண்ணாதீங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து இஸ் அ வெரி வெரி ஹைலி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். கடந்த 5 வருடங்களில் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை வந்து நாம் கொடுத்துருக்கிறோம். அதை தக்க வைக்க வேண்டும். தக்க வைக்கணும்னா நீங்களும் அதற்கேற்றாற் போல் செயல்பட வேண்டும். பட்டு இப்படி வெறும் நியூஸ்க்காக செய்திகளை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பத்திரிகையாளர்களை உள்ள விடலை அந்த மாநாட்டில். அதுக்கு கேட்டால் அவர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க எப்படிங்க பண்ண முடியும், 300க்கும் மேற்பட்டவர்கள் வருவாங்க, அங்கே இட வசதி இல்லை. அப்போ நம்ம ஆட்கள்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ இன்னும் ஜாஸ்தியான முதலீட்டாளர்கள் வந்து உள்ளே விட்டுருக்க மாட்டாங்களா அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஒரு அரசு இப்படியா பொறுப்பற்ற தன்மையில் விளக்கம் கொடுக்கணும்? இல்லை, ஏன் அதை பண்ணல? கடந்த அதுதான் அண்ணன் ராஜா சொல்லியிருக்காரு, டிஆர்பி ராஜா சொல்லிட்டாரு, ஒருவேளை உடனடியாக உங்களுடைய அந்த இது வந்து பங்க்சர் ஆகிடும், உங்களுடைய ப்ரொபகண்டா பங்க்சர் ஆகிடும். அதனால பத்திரிகையாளர்களை விடலை. உடனே தெரிஞ்சிடும்ல வெளியில் எந்தெந்த கம்பெனி வந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க, அவங்க பல இன்ஃபர்மேஷன் எடுத்து வெளியில் விடுவாங்க. ஸோ அந்த நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் பத்திரிகையாளர்கள் அங்கே உள்ளே விடப்படவில்லை. எப்படியுமே இந்தந்த கம்பெனிகள் வந்துருக்கு, இவ்வளோ முதலீடு பண்ணிருக்கு, வெளியே வரப்போகுது. ஆனால் பத்திரிகையாளர்கள் அன்றைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? உடனடியாக 100 நாள் 1 லட்சம் கோடின்றீங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களை மாதிரி ஒரு 10 பேர் போகிறாங்க. இல்லைங்க கிடையாதுங்க, இந்த லைட் ஹவுஸ் டேட்டா சென்டர் 10,000 கோடின்றாங்க, அவன் முதலீடே 1 லட்சம் தான் சொல்லி இவங்க போட்ட அடுத்த நிமிஷமே வெளில வந்துச்சுன்னா 10,000 கோடி மைனஸில் அதில். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரொபகண்டா. அந்த ப்ரொபகண்டா ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுமோன்ற பயத்தில் இவர்கள் பத்திரிகையாளர்களை கூப்பிடல. இதற்கு முன்பு முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா இருந்த துறை இப்போ வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு இவங்க வந்து இந்த மினிஸ்டர் வந்து முதலீடுகள் ஈர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம்லாம் வந்துச்சு. ஆனாலுமே இந்த 100 நாளில் 1 லட்சம் கோடி 67,000 கோடி முதலீடு இது போன்ற விஷயங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த ரீல்ஸ் போட்ட அமைச்சரை வந்து இல்லை என்னென்னா, இந்த அரசுக்கு ஒரு ரொம்ப பர்செப்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த அரசை வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க மக்கள். திரு விஜய் அவர்கள் வந்து அவர் மேலே ஈர்க்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, 107 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய அதே அளவு அந்த ஒரு செல்வாக்கு அந்த மற்ற அமைச்சர்களுக்கு இருக்கா, அவருடைய அக்செப்டன்ஸ் மற்ற அமைச்சர்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்களே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் திரு விஜய் அவர்கள் பேச மாட்டாரான்னு நினைக்கிறேன். இவங்களே சட்டசபையிலையும் சரி வெளியிடங்கள்லையும் சரி பேசி எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. அவங்களுடைய கேலிபர் என்ன, கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரிந்து விடுகிறது. ஸோ இதுவெல்லாம் மறைக்கிறதுக்காக நாங்கள் 100 நாளில் இதை பண்ணிட்டோம். 100 நாளில் யாரும் இதெல்லாம் பண்ண முடியாது. அவங்க ஃபுல்லாக இங்கே தான் இந்தியாவில் தான் இருக்காங்க. யாரை போய் பார்த்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. திடீர்னு 100 நாளில் நாங்கள் வந்து 1 லட்சம் கோடி கொண்டுட்டோம் அப்படின்னா பாதி நாள் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லையும் பள்ளிகளையும் தான் ஆய்வு செஞ்சு சிவகாசியில் இருக்கிறாங்க அமைச்சர். எப்படி போய் இப்போ இந்த இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுன்ற கேள்வி இயல்பான கேள்வி. ஸோ இதெல்லாம் அவங்கள அந்த பர்செப்ஷனை வந்து மாற்றுறதுக்கு அடுத்த நாள் இந்த பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சிவகாசியில் பள்ளியில் போய் ரீல்ஸ் போட்டால் அதுதான் சொல்கிறேன், ப்ரொபகண்டா வில் ஒன்லி ஒர்க் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். வெறும் ப்ரொபகண்டாவை மட்டுமே நம்பி அரசியல் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இப்போ எப்படி மோடியுடைய பலூன் எப்படி பஞ்சர் ஆகிட்டே இருக்கோ அப்படி தான் இங்கேயும் ஆகும். இல்லை, கடந்த திமுக ஆட்சியில் அமைச்சர்களுக்கு கட்டிங்க டெண்டரு ஏகப்பட்ட இன்னும் ஊழல் லஞ்சம் இது போன்ற விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த தாவேக்கு ஆட்சி வந்ததுக்கு பிறகு யாருக்குமே இந்த ஊழல் பணமோ இந்த அமைச்சர்களுக்கு காசோ இதெல்லாம் கிடையாது. அதனால தான் வந்து முதலீட்டாளர்கள் வந்து குமிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குல்ல, கண்டிப்பாக. இல்லை, கேள்வி கேட்கும்போதே உங்களுக்கே சிரிப்பு வருது. ஐயா, உயர்நீதிமன்ற வாசல் நின்று பேசிகிட்டு இருக்கோம். நான் 25 வருஷமாக வழக்கறிஞர்களாக இருக்கிறேன், அதுக்கு மேலே இருக்கேன். இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும், அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கிறது, அதுக்காக பணம் வாங்கியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. முதல் முறையாக வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க,
தாவேகாவை சேர்ந்தவர்களே வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. இது வந்து ஊழலுக்கு எதிரான தாவேகா அரசு என்ன பண்ணிச்சு, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள கட்சியிலேருந்து நீக்கிச்சு. யார் மேலே புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை இருக்கா, அவங்க மேலே ஏதாவது இது பண்ணாங்களா? இல்லை. ஸோ இதுதான் இவர்களுடைய லட்சணம். ஊழலை பற்றிலாம் தயவு செஞ்சு தாவேகால இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடாது. சார், இப்போ இந்த சொத்து வரி உயர்வு ஏற்கனவே இந்த கரண்ட் பில்லு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி பல்வேறு சர்ச்சைகள். இப்போ வந்து சென்னையில் வந்து சொத்து வரி அதிகமாகிடுச்சு, ட்ரோன் மூலமாக கண்காணித்து நாங்கள் அதிகப்படுத்தணும்னு சொல்லிலாம் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ வந்து அதை திரும்ப பெற்றுக்கிறாங்க. அதாவது நீங்கள் அதிகமாக செலுத்துனாங்க, அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் இது வச்சுக்கிறோம், அட்வான்ஸ் மாதிரி வச்சுக்கிறோம்னு சொல்லி அதை திரும்ப வாங்கியிருக்கிறது எப்படி சார் பார்க்குறோம்? இந்த அரசு வந்து ஒரு யூட்டர்ன் சர்க்கார். பின்னங்கால் பிடரியில் அடிபட எடுத்த கொள்கையில் முடிவாக நிற்காம மக்கள் எதிர்ப்பு எப்படின்றத பார்த்து பின்னால் ஓடக்கூடிய அரசாகத்தான் இது இருக்குது. எப்படியாவது வரியை ஏற்றணும்னு சொல்லி முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி படுதோல்வி அடைந்தவுடன், பெரிய எதிர்ப்பு கிளம்பின உடனே என்ன பண்ணுறாங்க, உடனடியாக இல்லை நாங்கள் உடனே இந்த வருஷம் பண்ணோம். அதுக்கு என்ன சப்பை கட்டு கட்டினாங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே செய்யாமல் விட்டவர்கள், ஏற்கனவே தப்பாக அசஸ்மெண்ட் பண்ணவங்களுக்கு புது அசஸ்மெண்ட் இது, ரீஅசஸ்மெண்ட் இது, ட்ரோன் மூலமாக நாங்கள் பேட்டி வருது, நான் வீட்டிலே தான் இருக்கேன், எந்த ட்ரோன் இங்கே வரலையான்றாங்களே. ஸோ அப்போ எப்படி இவர்கள் சொல்கிறதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? இப்போது சொத்து வரி உயர்வு அப்படின்னா ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொத்து வரியை ஏற்றி விட்டோம் அப்படின்னா அறிவிப்பு கொடுக்கணும், யூனிஃபார்மாக எல்லாருக்கும் ஏற்றுனீங்க அப்படின்னா. அதை கண்டு இந்த அரசுக்கு அச்சம். அதாவது பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல் கதை தான் இது. அப்படியும் இருப்போம் இப்படியும் இருப்போம் அப்படின்னா மக்கள்கிட்ட இப்படி வந்து மூக்குடைப்பட வேண்டியது தான். தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு இந்த அரசு. இல்லை, இந்த நிர்வாக கோளாறு அப்படிங்கிறது, அதாவது எல்லா பக்கமும் பவர் கட்டுங்கிறாங்க, பவர் இல்லைங்கிறாங்க, ஆனால் கரண்ட் பில் அதிகமாக வருதுங்கிறாங்க, இப்போ சொத்து வரி அதிகமாகுது. அதாவது ஒரு நிர்வாக திறன் இல்லாமல் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகி இன்னுமே நிர்வாகத்தை பண்ண முடியாத சூழலில் இருக்கா? அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். முக்கியமான பிரச்சனை மின்சார பிரச்சனை. என்ன அட்ரஸ் பண்ணார் மின்சாரத்துறை அமைச்சர்? என்ன இதுக்கு என்ன பதில் கொடுத்தாரு? இதை எப்படி அட்ரஸ் பண்ணாங்க? இல்லை, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது, பொய்யான தகவல்னாங்க. அப்புறம் 3,70,000 பேர் கிடையாது, அதை விட ஜாஸ்தினாங்க. எங்கே இருந்தால் காமிங்கன்னாங்க. எல்லாம் மக்கள் எல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி நியூஸே இல்லையே. ஜாஸ்தியான பணத்தை எல்லாம் கட்டிக்கிட்டு தானே இருக்காங்க, கட்டலாம் கரெக்டாக கட் பண்ணுவாங்கல்ல. ஸோ இவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்ய வேண்டும்னு தெரியல. இல்லை, முரணாக இருக்குது. கரண்ட்டும் இல்லை, கரண்ட் பில் அதிகமாக வரும்போது அது எப்படி? அதுதான் சொல்கிறேன், கரண்ட் இல்லைன்னா டிஎம்கே காரணம், டிஎம்கே காரன் போய் கட் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அப்படியே அடிச்சு விட வேண்டியது. கரண்ட் பில் எப்படி வரும்னு கேட்டால் அதுக்கு நல்ல வேலை, அதுக்கு திமுக காரன்னு சொல்ல முடியாது. இல்லை, ஒருவேளை அதுக்கும் ஏதாவது இது மாதிரி சப்பை கட்டினா கட்டுவாங்க. அந்த மீட்டர் ரீடிங் எடுக்க போகிறவங்களாம் திமுக காரன், அவன் வந்து வேணும்ட்டே ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கணுன்றதுக்காக வேணும்ட்டே தப்பாக எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு எம்எல்ஏ பேட்டி கொடுத்தாலும் கொடுப்பாங்க, நமக்கு தெரியல. சார், இறுதியாக இந்த இப்போ இன்னைக்கு திமுகவுடைய மாணவர் அணி இந்த கோயம்புத்தூர் மாணவர் அமுதன் இறந்ததுக்கு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதில் சட்டமன்றத்திலேயே அமைச்சர் ராஜ்மோகன் வந்து இது வந்து ஒரு கோஷ்டி மோதல் தான், சீனியர் ஜூனியர் பிரச்சனை தான், இதை வந்து நீங்கள் அதை தவறாக திரிக்காதீங்கன்னு சொல்லி உதயநிதிக்கு பதில் கொடுத்தாரு. இல்லை, அதாவது இந்த அரசு எந்த விஷயங்களை எல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பாருங்கள், எதுலெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்றத பாருங்கள். அந்த பெற்றோர், பாதிக்கப்பட்ட பெற்றோர் தெளிவாக சொல்கிறாங்க, போதை மருந்து இருக்கிறத காமிச்சதுனால தான் என்னுடைய மகன் கொல்லப்பட்டிருக்கிறான். அந்த தாய் கதறி அழுகிறாள். அது இவங்க காதில் விழலையா? எப்படி இப்படியெல்லாம் மடைமாற்றாங்க? கோஷ்டி மோதலா? நியாயமான கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறதே. ஐயா, 5 பேர் அடிச்சுக்கிட்டா கோஷ்டி மோதல், 5 பேர் 10 பேர், ஒரு நிமிஷம், 5 பேர் 10 பேர் அடிச்சுக்கிட்டா கோஷ்டி மோதல், 20 பேர் சேர்ந்து மோதினா கோஷ்டி மோதல், 10 பேர் 30 பேர் எதிர்க்கும் மோதினா கோஷ்டி மோதல், ஒருத்தனை 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, இது கோஷ்டி மோதலா? இல்ல, என்ன லாஜிக்ல பேசுறாங்க? இல்ல, அதுதான் சொல்றேன், இவர்களுக்கு அது வாடிக்கையா போயிடுச்சு. நீங்க அந்த ஒரு பெரிய ஜோக் போயிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல, விவசாயத்தை பத்தி பேசுறாரு, அவரு தான் விவசாயத்துறை அமைச்சரா? இல்லைங்க, அவரு வந்து தொழில்துறை அமைச்சருங்க. இல்லை, நிதியை பத்தி பேசுறாரு, இவர் யாருங்க? இவர் தான் நிதித்துறை அமைச்சரா? இல்லைங்க, அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சருங்க. காவேரியை பத்தி பேசுறாரு, அவரு தான் நீர்வளத்துறை அமைச்சரா? இல்லைங்க, அவர் பொதுப்பணித்துறை அமைச்சருங்க. ஸோ இப்படிதான் ஜோக் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் பேசுறாரு, அவர் தான் முதலமைச்சரா? இல்லைங்க, அவர் தாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இப்படிதான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டசபையிலும் இதே தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போ இது வந்து இந்த மாணவருடைய மரணத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. போதை மருந்து வந்து தாவேக்கு ஆட்சி வந்ததுக்கு பிறகு கட்டுக்குள்ள தான் இருக்கு. ஒரு மாணவருடைய இப்போ கடந்த 10 நாட்கள் நீங்க ஒரு சின்ன கூகுள் சர்ச் உங்க இதுல சாட் ஜிபிடி இருக்கும்னு நினைக்கிறேன்.
இருக்கும். ஒரு சின்ன லாஸ்ட் 10 days மர்டர்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு சின்ன கூகுள் சர்ச் ChatGPTயில் போட்டு பாருங்கள். என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி வருது. நேற்று ஒரு எஸ்ஐ குத்தி கொல்லப்படுகிறாங்க. ஆட்டோவில் தலையில்லாத பணம் வருது சென்னையில். கோயம்புத்தூரில் இப்படிப்பட்ட ஒரு மரணம். புதுக்கோட்டையில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். 2 இடத்துல இரட்டை கொலை. இப்படி தான் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆட்சியுடைய முழு கவனமும் எதிர்கட்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எதிர்கட்சியுடைய நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்குது. அண்ணன் இவரை கைது செஞ்சு கூட்டு போனாங்க. அண்ணன் உதயநிதியை கைது செஞ்சு இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போனாங்க. எத்தனை போலீஸார் அன்றைக்கி வேலையில் ஈடுபட்டிருப்பார்கள். தேவையா இது? ஸோ உங்களுக்கு இன்றைக்கி டெய்லி ஒருத்தர் மேலே எஃப்ஐஆரை போட்டு ஒருத்தர் கைது செஞ்சுட்ருக்காங்க. என்னன்னா அவதூறாக பேசினாங்களாம். திமுக காரர்களை கைது செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறது. இந்த சிரத்தையை இவர்கள் திமுக காரர்களை கைது செய்வதில் காட்டக்கூடிய கவனத்தை நீங்கள் மக்கள் பிரச்சனையில் சட்டம் ஒழுங்கில் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. சார் கடைசியாக வருது சார், இந்த ஆட்சியில் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறதே இல்லை. குறிப்பாக இப்போ அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு மீட்டிங் நடத்தினா கூட அது தொகுதி மறுவரை சம்மந்தம் மீட்டிங் நடத்தாப்புல அதில் என்ன பேசினான்னு சொல்லி ஒரு அறிக்கை வரலை. இன்றைக்கு முதலீட்டாளர் மாநாடு நடக்குது, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இல்லை, ப்ரெஸ்ஸுக்கு அனுமதி இல்லை. எந்த விஷயத்துலையுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாதது எப்படி சார் பார்க்க? ஒரே விஷயம்தான், நரேட்டிவ் கண்ட்ரோல். அதாவது அவர்களுடைய திறமை மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நடக்குதோ அதை அப்படியே சொன்னால் என்ன நடக்குதோ அதுதான் நேரட்டிவாக இருக்கும். நீங்கள் நடக்கிறது என்ன நடக்குதுன்றதை சொல்லாமல் வெளியில் காமிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் நேரட்டிவ். இதைத்தான் தாவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. பாஜக என்ன செஞ்சிச்சோ அதே தான் தாவேக செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி மோடியை அப்படியெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நிலைதான் இங்கே தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கும் வரப்போகுது. நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.